கண்ணன் குஷேலன் நட்பின் மகிமை பக்திக்கும் நட்புக்கும் உவமையாகவும் கதை. குஷேலன் சுதாமன் ஒரு ஏழை பிராமணர். அவர் தனது குடும்பத்துடன் வறுமையில் வாழ்ந்தார். ஆனாலும் அவர் பக்தி, தர்மம் மற்றும் வாழ்க்கையின் ஒழுங்குகளை விடவில்லை. குஷேலன் சிறுவயதிலேயே கண்ணனுடன் இளமை காலத்தில் கண்ணன் சுதாமா நண்பர்கள் பள்ளியில் சேர்ந்து படித்தார். கண்ணனுடன் அவர் ஒரு ஆழமான நட்பு கொண்டிருந்தார். ஒருநாள் தனது குழந்தைகளுக்கு உணவில்லாத நிலையில் தனது தாயாரின் வற்புறுத்தலால் குஷேலன் கண்ணனை சந்திக்க தீர்மானித்தார். ஆனால் கண்ணனிடம் ஒரு வரம் கேட்கும் மனது இல்லாமல் தனது நட்பை பாதுகாக்க குஷேலன் தானாக செய்த சிறு அரிசி பொங்கல், அவல் ஒன்றை எடுத்து கண்ணனை சந்திக்கிறார். குஷேலன் கண்ணனை சந்தித்த தருணம். துவாரகைக்கு சென்ற குஷேலன் கண்ணனை கண்டு அதிர்ச்சியடைந்தார். கண்ணன் தனது பழைய நண்பரை சரியான மரியாதையுடன் வரவேற்று மிகுந்த மதிப்புடன் கவனித்தார். குஷேலன் கொண்டு வந்த சிறு அளவிலான அவலை பார்த்ததும் கண்ணன் அதை மிகுந்த மகிழ்ச்சியுடன் சாப்பிட்டார். அனுதின வாழ்க்கையின் மாற்றம். அதன்பின் குஷேலன் கண்ணனிடம் எந்த வேண்டுதலும் கேட்காமல் திரும்பி வந்தார். ஆனால் அவர் வீடு திரும்பியதும் ஏழ்மையான வீடு இல்லை. அதற்கு பதிலாக ஒரு மாளிகை, செல்வங்களால் நிரம்பிய வாழ்க்கை காத்திருந்தது. குஷேலன் கண்ணனின் கருணையைக் கண்டு தனது நட்பின் மீது உள்ள நம்பிக்கையை மேலும் வளர்த்தார். கதையின் ஒளி மாரல்: நட்பின் சின்னம். உண்மையான நட்பு எந்த நிலையிலும் நிலைத்திருக்கிறது. கண்ணன் குஷேலன் நட்பு உலகிற்கே ஒரு அதிரடி பாடமாகும். பக்தியின் பலம். சுதாமா எந்தவித ஆசையும் இல்லாமல் கண்ணனை வணங்கியதால் கண்ணன் அவரின் வாழ்க்கையை மாற்றினார். இயல்பான செயலின் மகிமை. எவ்வளவு சிறியதான விருந்து இருந்தாலும் பக்தி மற்றும் நேர்மையுடன் அது கொடுக்கப்பட்டால் அதற்கு பெரிய பலன் கிடைக்கும்.